இன்றைக்கி நம்ம ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக கிளம்பி பூவெல்லாம் வச்சு கிளம்பி போயிருக்கேன். அந்த பேஷண்ட்டு யாருன்னு சொல்லிவிட்டு வீடியோ எண்டில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கார் நேற்று டயர் மாற்றின வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா. டயர் மாற்றினதுக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. வாட்டர் சர்வீஸ் பண்ண வாங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கொண்டு போய் வண்டியை நிறுத்தியாச்சு. வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு. சூப்பராக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நம்ம பே பண்ணி கொண்டு போய் விடுறது கூட இவ்வளோ க்ளீனாக இருக்குமா என்னன்னு தெரியல. நமக்கு ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணி கொடுக்கறனால சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு. நீட் அண்ட் க்ளீனாக நமக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ண கையோடு நாங்கள் பேஷண்ட்டை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த டெடி எல்லாமே சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டீப்பாய் ஒன்று எடுத்தோம். இந்த பேஷண்ட் வேறு யாரும் இல்லை, என்னோட ஓன் சிஸ்டர் தான். அவளுக்கு பிளட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரத்த ஊசி போடுறதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு தெரியாது, இவங்க ஊசி போட வந்த விஷயமே தெரியாது. நான் வீட்டுக்கிட்ட கால் பண்ணப்போ நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். அங்கே பார்த்தா அவளே தான் மென்ஷன் பண்ணிக்கிட்டா, ஏன்டி பேஷண்ட்டை பார்க்க வர ஒரு ஸ்நாக்ஸ் கூட வாங்கிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா. அதனால தான் இந்த வீடியோவில் அவளை பேஷண்ட்டுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவளை இந்த நிலமையில பார்த்து சிரிக்கிறதா அழுகிறதானே எனக்கே தெரியல. ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவள் தான் வர, அவளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் நான் தான் போகிறேன். எனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லாமல் போய் நான் வீட்டுக்கு வருவேன். அங்கிட்ட ஒரு 2-3 days அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அவள் வீட்டுக்கு வருவா, 2-3 days நான் போவேன். அந்த மாதிரியே தான் ஃப்யூச்சரில் போயிட்டே இருக்கு. ஏன்னா நாங்கள் 2 பேர் ட்விங்ஸ். அதனால் அவள் ஸ்நாக்ஸு கேட்டால் சரி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துடலாம், ஃப்ரூட்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வாங்கிட்டு போண்டா பஜ்ஜிலாம் வாங்கிட்டு போய் அவளை சாப்பிட விடாமல் நாங்களே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம். அது எங்கேன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.